ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. டைம் இப்போயே 9 ஆயிடுச்சு. நம்மளுக்கு 9:20க்கு ட்ரெயின். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினுக்குன்னு தெரில, அதை வரை தேடி போகணும். அங்கே போகலாம். ஹாய், நான் ஒன் சைட் வெல்கம் டு iOutSide சேனல். இன்னைக்கு நம்ம மதுரை ஜங்ஷன் வந்து சென்னை காலையில் ரீச் ஆகும். சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயின். இந்த இதெல்லாம் டெல்லி அட்வென்ச்சர் சைக்கிள் மிஷன் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரிப்பை ஃபன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துகிட்டு போகிறேன். நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவையும் இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். பாண்டியன் ட்ரெயினில் தான் போகிறோம். இதோட ஃபேர் வந்து 325 ஸ்லீப்பரு. மதுரை ஸ்டேஷன்லேருந்து ஏறி எக்மோர் போயிடுவோம். அங்கேருந்து சென்ட்ரல் போகணும். வாங்க அப்படியே ஒரு ட்ரெயின் டூர் எடுப்போம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. இதுதான் நம்ம கம்பார்ட்மெண்ட். இந்த கம்பார்ட்மெண்ட்டாக தான் நம்ம நைட் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர்கள் தான் நம் நண்பர்கள். ட்ரெயின் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 9:30 போட்டிருந்து பரவாயில்ல, கரெக்டாக 9:20க்கு ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாய் பாய் மதுரை. நம்ம ட்ரிப் வந்து 1 வீக்கு. நம்ம 1 வீக்காக அதில் சொந்த ஊரை மிஸ் பண்ண போகிறோம். மீண்டும் சந்திப்போம். பாய். இந்தியன் எக்ஸ்பிரஸ் இப்போ கிளம்பிடுச்சு. 5:30 அங்கே ரீச் ஆயிரும். பட் லாஸ்ட் 4 days 2 to 3 hours டிலே ஆகுது. நாங்கள் அங்கே கரெக்டாக போனோம். அதான் டொரண்டோ எக்ஸ்பிரஸ் பிடிக்க முடியும். மார்னிங் 6:30 டிலே ஆச்சா, பிளானே க்ளாஸ் ஆகும். இல்லை, கடவுளுக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட் சென்னை போயிட்டு அங்கேருந்து விளாட் பண்ணிட்டு சென்னை இப்போ ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டொரண்டோ எக்ஸ்பிரஸ் ஏற போகிறோம். அங்கே பார்க்கலாம். ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக இப்போ 6:30க்கு ட்ரெயின். மணி 6 o'clock ஆகுது. வேகமாக போய்கிட்டு ட்ரெயின் இண்டிகேட்டர். ஆல்ரெடி ஹாஃப் அன் ஹவர் ட்ரெயின் லேட்டு. இவன் வேற ரோட்டில் சர்க்கஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. போய் தொடா வேமா. சென்னை எக்மோர்ல இப்போ இறங்கியாச்சு. இப்போ எக்மோர் வந்து இப்போ சென்ட்ரலுக்கு போனோம். அங்கே தான் சென்னை டொரண்டோ எக்ஸ்பிரஸ் இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு டூருன்னு கிளம்புறப்ப தான்டா கரெக்டாக போகிற ட்ரெயின் கூட இவ்வளோ லேட்டாக வரான். வேகமாக வந்து துணைகடா. ட்ரெயின் 10 minutes ரீச் ஆனால் தான் நம்ம அங்கே போய் கரெக்டாக 20 minutes போய் அங்கே ட்ரெயினை பிடிக்க முடியும் டொரண்டோக்கு. இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினோட ட்ரெயின் ஃபேர் வந்து 5 rupees. இந்த இடைப்பட்ட கிளம்புற நேரத்தில் எஸ்டெட்டிக்ஸ் 2-3 ஷார்ட் எடுப்போம். ட்ரெயின் ஷார்ட்டாக பரவாயில்ல, நம்மளுக்கு ஓரளவுக்கு எஸ்டெட்டிக் ஷார்ட்ஸ்லாம் வருது. சென்னை சென்ட்ரலுக்கு கரெக்டாக ரீச் ஆகி விட்டோம். கரெக்டாக 50 minutes தான் இருக்குது டொரண்டோ ட்ரெயின் எக்ஸ்பிரஸுக்கு. இந்த கீழே இறங்கி சப்வேல தான் இறங்கி போகணும். அங்கே அவன் எங்கே நிப்பாட்டி வச்சிருக்கான்னு தெரியல ட்ரெயின். வாங்க போவோம். காலங்காத்தால அவனை பரபரப்பா எங்க தாண்டா போவீங்க? பரிதாபங்கள் வர மாதிரி. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? இந்த மாதிரி தான் இருக்கு. இது ரயில்வே ஸ்டேஷனா இல்லை ஃபுட் கோர்ட்டானே தெரியல. பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மதுரை எப்போ இப்படிலாம் டெவலப் ஆகுமோ. நானே இப்போ அதெல்லாம் மறந்து நான் தான் வந்து உட்காந்துக்கிறேன். நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் நிற்குனே தெரில. டோராவின் பயணங்கள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். காடு, மலை, டோரா வீடுன்ற மாதிரி. டயட்ல இருக்கிறனால ஏதோ ஒரு யூஸ்ஃபுல் தான். காலையில வாக்கிங் இதுலயே கவர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்பயே ஒரு 3000 ஸ்டெப் மேல நடந்துட்டேன். அப்பாடா, ஒரு வழியா ட்ரெயினை பார்த்துட்டோம். இந்த ட்ரெயின்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். அதுவுமே நம்ம கம்பார்ட்மெண்ட் லாஸ்ட்ல இருக்கு. இந்த எண்டுல அந்த எண்டு வரைக்கும் போகணும். சென்னை சென்ட்ரல் டு நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ் இதான் நம்ம டிராவல் பண்ற ட்ரெயின். சென்னை சென்ட்ரல் ஏறி நம்ம நிஜாமுதீன்ல தான் போய் இறங்குவோம். நம்ம போகிற ட்ரெயின் நேம் வந்து டொரண்டோ எக்ஸ்பிரஸ். இதோட ட்ரெயின் ஃபேர் வந்து 1280, அதாவது 1280 ரூபாய். லாஸ்ட் 1 month-ஆவே இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட 10 hours மேலே டிலே ஆகுது டெல்லி ரீச் ஆகிறப்ப. நமக்காச்சும் கரெக்டாக போகுதான் பார்ப்போம். இப்போயே மணி 6:40 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் ட்ரெயின் எடுக்கலை. இந்த ட்ரெயின் கரெக்டான டைமுக்கு ரீச் ஆனாதான் நம்ம டெல்லி அண்ட் மணாலியில் போட்டிருக்க பிளான்லாம் பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓவராக டிலே ஆச்சுன்னா அவ்வளோதான், மொத்த பிளானும் அபேஸ் தான். ஒரு ட்ரெயின் கிளம்பிருச்சு. பரவாயில்ல, 7 o'clock கிட்ட எடுத்துட்டான். நெக்ஸ்ட் ஸ்டாப் விஜயவாடா தான். ஜஸ்ட் 6 ஸ்டாப் தான். ஏன்னா இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினால 6 ஸ்டாப் மட்டும் தான் ட்ரெயின் நிற்கும். சரி, விஜயவாடா ரீச் ஆக எப்படி 12:30 கிட்ட ஆயிரும். ஒரு வரைக்கும் ஒரு குட்டி துக்கத்தை போடுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில இருந்தே நாங்கள் ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டோம். A few moments later. நான் கேட்டது அவங்க எனக்கு கொடுத்தது. ஆஃப்டர்நூன் 2 o'clock ஆச்சு. விஜயவாடா தாண்டி போயிட்டு இருக்கோம். எந்த ஊருன்னு தெரில. ஆஃப்டர்நூனும் ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டோம். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் 2மே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டோம் வீட்லேயே. お前はもう死んでいる。
ஆத்தாடி ஆத்தா, எங்கேயோ ட்ரெயினை ஸ்டாப் பண்றாங்களே, இங்கே எத்தனை மணி நேரம் போட போறாங்க தெரியலையே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 மந்த்தா அந்த ட்ரெயின் டிலே தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நாங்க போறதான் லாஸ்ட் ட்ரெயின் டெல்லிக்கு. அடுத்த 1.5 மந்த்துக்கு ட்ரெயினே கிடையாது. நியூ ட்ராக் போற வேலை நடந்துகிட்டு இருக்கு. எந்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ட்ராக் லேபர்ஸ் வச்சு. இத்தனை கிலோமீட்டரோ ட்ராக் சேஞ்ச் பண்றாங்களா, அதனால இத்தனை ஹவர்ஸ் கிட்ட டிலே. 12 to 15 hours கிட்டே லாஸ்ட் போன ட்ரெயின்லாம் டிலே ஆயிருக்கு. 1 hour இந்த இடத்துல ஸ்டாப்பிங் ஆகி கிடக்கு. சரி, அப்படியே இந்த கம்பார்ட்மெண்ட் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் ஒரு வாக்கிங் போட்டு வருவோம். இன்னைக்கான ஸ்டெப்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் சொல்லி பேண்ட் வரைக்கும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி நம்ம இருக்கிறது லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டா, பேண்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட். அவங்க எந்த தெருவுல இருக்கு? நம்ம இருக்கிறது நான் ஸ்லீப்பர் ஏசி. அப்படியே ஸ்லீப்பர் ஏசிக்குள்ள போய் அப்படியே கொஞ்சம் நேரம் ஏசி காத்து வாங்கிட்டு வச்சு பேண்ட் வரைக்கும் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வேற ட்ரைபாட் வச்சு வேற வீடியோ எடுத்துட்டே போறோம். எல்லாருமே ஒரு மாதிரி விகாரம் பார்த்தாங்க. என்னடா அவன் கையில ஏதோ வச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் போல. போது போய்கிட்டே இருக்கு பேண்ட்ரிக்கு. இன்னும் பேண்ட்ரி ரீச் ஆக 2 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2 hours ட்ரெயின் இங்கேயே தான் நிக்குது. எப்ப எடுப்பானே தெரியல. கீழே இறங்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே பேண்ட்ரியை தொட்டுட்டேன். இப்போ ரிட்டர்ன் மறுபடியும் நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு. பரவாயில்ல, இன்னைக்கான ஸ்டெப்பை ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பேசிக் ஒர்க் அவுட் ஆன புஷ்அப்ஸ், சிட்அப்ஸ் அப்புறம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபைனலி கம்பார்ட்மெண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். த டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ கூட பாருங்க, அந்த அக்கா ட்ரைபாடே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போற வழியில இது என்னது அப்படின்னு சொல்லி கோன்சே பையா அப்படின்னு கேட்டவங்களோ ஃபுல்லா புடி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாச்சு. இந்த பையா அப்படிதான் கேட்டார். யாரெல்லாம் ட்ரைபாடு பத்தி என்னன்னு கேட்டாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் பேசி ஃப்ரெண்டாகி அப்படியே அவங்க போனை வாங்கி பிடிங்கி இதான் என் சேனல், யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னு சொல்லி பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டேன். பரவாயில்ல, இங்க இருந்து பேண்ட்ரி வரைக்கும் நடந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 followers தெரிச்சு. இதை பிடிச்சி எல்லாருக்கும் வளைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாச்சு. வாங்க கம்பார்ட்ல போய் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஒரு சுறவழி கிளம்பியதே. வெறும் 1000 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அடிச்சு நாக் அவுட் பண்றாங்க, வச்சு நகர்த்துறேன். இதுதான் நேரம் சொல்லி நான் டயட்ல வேற இருக்கேன். இந்த பாக்க வச்சு வெறுப்பேத்தி மொத்தத்தை கொட்டி திங்கிறாங்க எல்லாரும். கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம். சரி, எனக்கு 1 கிலோ ஆப்பிளாச்சும் வாங்கிட்டு வானான்னு சொல்லி வரேன்னு சொல்லி கடைசியில வாங்காம ஏமாத்தி விட்டாங்க. யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். இப்படி இருக்காங்க பாருங்க. வாங்கின 1000 ரூபாய் ஸ்நாக்ஸ் ஒரே நாள்ல வச்சு தீத்துறாங்க. பரவாயில்ல, ஹாஃப் டே கிட்ட ட்ரெயின்லயே கழிச்சிட்டோம். எப்படி போச்சுன்னே தெரியல. நேரம் ஈவினிங் ஆயிடுச்சு. எந்த ஸ்டேஷன் தெரியல. இப்போ போறது நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வருவோம். பேக் பண்ணி வச்சிருந்த ஸ்பீக்கரையும் வச்சுட்டு வந்துட்டாங்க கார்லயே. அப்புறம் இருக்கிற பேப்பரை வச்சு ராஜாராணி தான் ஆண்டோம். நைட் டின்னர் நான் சாப்பிடல, இங்க வாங்கி வச்ச பிரெட்டே சாப்பிட்டு ஜாம் சாப்பிட்டாங்க. சரி, தூங்கி எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து vlog கண்டினியூ பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு மறக்காம என் சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.